இவர் போன வீடியோவில் சந்திரன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் ஒரு காவலர்களோ இல்லை பணிப்பெண்ணோ உதவிக்கு வச்சிருப்பாங்க. அவங்க செஞ்ச உதவிக்கு தன்னோட ஆபரணங்களை பரிசா கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் உங்க எல்லார்ட்டையும் நான் நகையை கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவந்திகா, நந்தினியோட பெரியம்மா நந்தினி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். சந்திரனும் எல்லாருமே நகையை கொடுத்தீங்க, அதுல கௌதமியோட நகை மட்டும் தான் கம்மி. இந்த பணிப்பெண்கிட்ட இவங்க நகையை கொடுத்தாங்களோ அந்த பணிப்பெண் என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இப்ப சொல்லு, நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. ஆமா, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கௌதமி கோவப்பட்டு கத்துறாங்க. இது கேட்ட உடனே நந்தினி அவந்திகா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. நீ என்னோட கணவனை கொன்ன, அதுக்காக நான் உன்னோட குழந்தைய கொன்னு பழி தீர்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுக்காக எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியோ உன்னைய நான் பழி தீர்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னோட கணவன் போலயே உன்னோட குழந்தையும் மேல திரும்பி வரப்போறது இல்லைன்னு சொன்ன உடனே சந்திரன், நீ இன்னும் முழுவதுமா பழி தீர்த்துக்கல, நீ என்னோட குழந்தைய கொல்லணுங்கிற முயற்சி நிறைவேறல அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே கௌதமி சந்திரனை பாக்குறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. எப்படி இருக்கா, குணமாயிருவாளா அப்படின்னு துர்தராவை கேட்கறாங்க மருத்துவர்கிட்ட. கவலைப்பட வேண்டாம், துர்தராவுக்கு சின்ன காயம்தான் ஏற்பட்டிருக்கு, அதனால அவளுக்கு தேவையான மூலிகையை நான் கொடுக்குறேன், சரியாயிரும் அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. அடுத்த காட்சியில அரசவை காட்டுறாங்க. அங்க சந்திரன் உண்மையான குற்றவாளி யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் துர்தராவோட கரு கலைஞ்சிருச்சுன்னு நான் எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன இந்த பொய்யால நீங்க எல்லாருமே மனசு வருத்தப்பட்டிருப்பீங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்க பாட்டியும் யோசிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினியும் அண்ணியை பார்த்து எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சீங்கன்னு சொல்றாங்க. இதை பார்த்து சந்திரன் கோவப்பட்டு, ஒரு குற்றவாளிகிட்ட பேசுறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, இது உனக்கும் தெரியணும் அப்படின்னு கோவப்படுறாரு நந்தினி கிட்ட. தனநந்தன் மனைவியான கௌதமியை பார்த்து, நந்தினிக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சனோ அதே தண்டனை தான் உனக்கு கொடுக்க போறேன், இந்த அரண்மனையை விட்டு நான் வெளியேற்ற போறேன்னு சொல்லிட்டு பெண் காவலர்களை கூப்பிட்டு தனநந்தன் மனைவியான கௌதமியை அரண்மனையை விட்டு வெளியேற்றுறாரு. அதே நேரத்துல அந்த கௌதமி, என்னோட கோபம் இன்னும் தீரல, என்னோட கணவனை கொன்ன, அதனாலேயே உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாங்க. இதை பார்த்த சந்திரன், இப்படிப்பட்ட பெண்ணு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல குழந்தைய கொட்டுறதா, இப்போ நீ பாக்குறப்ப கோவம் வரல, என்னத்தை நினைச்சு பரிதாபம் தான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீரர்களை பார்த்து இவளை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. நந்தினி நடக்கிறத பார்த்துட்டு சந்திரனை பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.